சார், நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணராக இருக்கீங்க. இந்த தமிழ்நாட்டோட ஃபியூச்சர் பிளானுக்கு என்ன மாதிரி திட்டங்களை வச்சுருக்கீங்க? இப்போ தமிழ்நாட்டோட ஃபியூச்சர் பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள் செட்டப் பண்ண வந்து இந்த ஏஐ செட்டப் வந்து டேட்டா சென்டர் வந்து இங்கே வந்து கேட்டாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் கமிஷன் அதிகமாக கேட்டதுனால இங்கே வர முடியாமல் போயிடுச்சு, ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா மார்க் சுக்கர்பர்க் இருக்கார் பார்த்தீங்களா? மார்க் சுக்கர்பர்க்னா சாரி ஃபேஸ்புக்கோட தலைமை நிபுணர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு டேட்டா சென்டர் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காரு. அந்த டேட்டா சென்டரை எப்படியாவது நாங்கள் அதிக கமிஷன் கேட்காம ஒரு கம்மியான கமிஷன் மூலிமா தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இந்த கடலூர் மாவட்டத்தில் இந்த கடலும் ஆறும் இணையிற இடத்துல ஒரு டேட்டா சென்டர் தொடங்க போகிறோம். அது வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு. 35 லட்சம் மன்னித்துக்கொள்வோம், ஒரு 35,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிரியேட் பண்ணும். சார், நீங்கள் வந்து இவ்வளோ பொருளாதார நிபுணராக இருக்கீங்க. நம்ம தமிழ்நாட்டோட கடனே வந்து 13 லட்சம் கோடி தாண்டி இருக்கே சார். 13 லட்சம் கோடி. உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் அப்பா கடை வாங்கியிருக்காரா? உங்கள் அம்மா கடை வாங்கியிருக்காங்களா? நீங்கள் கடை வாங்கியிருக்கீங்களா? நீங்கள் வந்து அடைக்க போகிறீங்களா? தமிழ்நாட்டோட கடனை கவர்மெண்ட் வாங்குது, கவர்மெண்ட் கொடுக்குது. கவர்மெண்ட் கடை வாங்குது, இங்கே கொடுக்குது. ஜப்பான் வங்கியில் வாங்குது. ஐஎம்எஃப்னா என்னென்னு தெரியுமா? இன்டர்நேஷ்னல் மணி ஃபண்டிங்னா என்னென்னு தெரியுமா? இன்டர்நேஷ்னல் மணி லாண்ட்ரிங்னா என்னென்னு தெரியுமா? அதெல்லாம் நம்ம பண்ணல. எங்கெங்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்களோ அதை வாங்குகிறோம், நம்ம கரெக்டாக கட்டுறோமா? கவர்மெண்ட் நம்ம வருஷத்துக்கு எத்தனாயிரம் கோடி வட்டி கட்டுது தெரியுமா? எத்தனாயிரம் கோடி வட்டி கட்டுது உங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், 72,000 கோடி வட்டி கட்டுது. கடன் வாங்குறத பற்றி நீ கவலைப்பட வேண்டாமா? நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீ நான் சொல்கிறது மீன்ஸ் உங்களை சொல்ல மக்கள், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு பொருளாதார நிபுணர் குழு நீங்கள் பேசக்கூடாது. பொருளாதார நிபுணர் குழு நாங்கள் இருக்கோம். எவ்வளோ கடன் வாங்குவோம், எப்படி திட்டங்கள் செயல்படுத்தும் நாங்கள் இருக்குமா? இங்கே பாருங்க, இந்த 13 லட்சம் கோடி நீங்கள் கடன் வாங்கியிருக்கேம்மா? நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? மக்கள் வாங்கியிருக்கீங்களா? நாங்கள் பார்த்தோம். இல்லை சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட இருந்து தானே சார் நம்ம நிறைய வரிகள். மக்கள் பணம் நீ உன்னுடைய வீட்டு வேலையை பாருங்க, உங்களோட கடனை அடைக்கணும். கவர்மெண்ட் வாங்குது, நாளைக்கு கவர்மெண்ட் கட்டலைன்னா வந்து உன் சட்டையை பிடிக்க போதா? இந்த கடன் வாங்குது வந்து ஜப்பான்காரர் வந்து உங்கள்கிட்ட கேட்க போகிறாங்களா? அமெரிக்கன் ஃபண்டிங் வந்து உங்கள்கிட்ட கேட்க போகிறாங்களா? கவர்மெண்ட்டுமா ஒவ்வொரு இடத்தையும் அடகு வச்சு வாங்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிபாசிட்டையும் அடகு வச்சு தெரியுமா? சார், தண்ணி குடிக்கிறீங்களா சார்? நீங்கள் கடன் வாங்குறத பற்றி சொல்லாதீங்க, அது தமிழ்நாட்டோட பொறுப்பு. ஒரு பொருளாதார நிபுணரை கோவப்படுத்து. தண்ணி குடிங்க சார்.